இனிமேல் எனக்கு விடுதலையே வராது, எனக்கு வாதாடி பிரயோஜனம் இல்லை, காத்து பிரயோஜனம் இல்லை, நான் நல்லா சிக்கிக்கிட்டேன், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, கைவிட்டாங்க அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை யாருமே பார்க்கல, உங்களை யாருமே கவனிக்கல, உங்களை யாருமே ஞாபகம் வைக்கலன்னு சொல்லி இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? போர்த்திப்பார் கட்டி வச்சிருக்கலாம், போர்த்திப்பாரின் மனைவி சூழ்ச்சி செய்திருக்கலாம், மனுஷன் விடுதலையாக்காம போயிடலாம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கு. பரிசுத்தத்திற்காக ஒருவன் பாவி என்று பட்டம் சூட்டப்படுவான். எல்லாருமே அவனை கைவிட்டாலும் மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இந்த கட்டப்பட்ட நிலை கூட யோசேப்புக்கு தெரியல. கர்த்தர் கூட இருந்து எனக்குள்ள கிரியை செய்யறாருன்னு அவனுக்கு தெரியல. சிறைச்சாலை பிசாசு அடைச்சு வச்சாலும் கர்த்தர் அந்த சிறைச்சாலே தயவை கொடுத்தார். தேவன் பிரவேசிக்க முடியாத ஒரு இடம்னு ஒண்ணுமே கிடையாது. தேவன் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க கடந்து போகிற இந்த சிறைப்பட்ட அனுபவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தயவாய் மாற்றி தருவார். விடுதலையாக்காம போயிடலாம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கு. அல்லேலூயா.